2 பெரிய தலைங்க ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. பெரிய சண்டை, 2 பெரிய கைங்க. சண்டைன்னு கூட இல்லை, இவர் ஒரு மேலே லா ஷூட் போட்டிருக்காரு. சண்டைலாம் இல்லைங்க, சும்மா ஜாலியாக அடிச்சுக்கிறாங்க. இல்லை இந்த ஆளுக்கு இந்த ஆள் மேலே காண்டுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி போயிட்டுருக்கு. யாருன்னா த கிரேட்டஸ்ட்டு இது சாட் ஜிபிடியோட ஓனர் வந்து ஃபவுண்டர் சாம் ஆல்ட்மேனும் நம்ம இலான் மஸ்க் மாமா 2 பேரும். இலான் மஸ்க் வந்து இவர் மேலே லா ஷூட் போட்டிருக்காரு. என்னென்னா ஓப்பன்ஏஐ வந்து தான் சொன்ன பார்த்ததும் டீவியேட் ஆகி ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக போகுது. என் கூட வந்து அவர் பேசும்பொழுது இதெல்லாம் சொல்லலை. ஸோ வந்து அவங்க வந்து பேக் வரணும். இந்த வந்து டேஞ்சரான ஒரு இன்டெலிஜென்ஸ் நோக்கி ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்கான். அது வந்துருச்சுன்னா அது உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிடுமா. அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இட்ஸ் டேஞ்சர் டு ஹியூமனிட்டி. பேக் வாங்க, நான் கேஸ் போட போகிறேன்னு போயிருக்காரு. உனக்கு தேவையே இல்லையா, நீ தான் அவ்வளோ காசு வச்சிருக்கே என்னன்னு பார்க்கும்பொழுது தான் இலான் மஸ்க்கு தான் சாட் ஜிபிடியோட ஆரம்பத்துக்கு வந்து காரணமாக இருந்திருக்கார். அப்படி என்ன பிரச்சனை, எதை நோக்கி இது போச்சு, 2 பேரும் ஒருத்தங்க ஒர்க்கை இன்னொருத்தங்க அட்மையர் பண்ணி சாம் ஆல்ட்மேனுக்கு ஒரு ஹீரோ மாதிரி இலான் மஸ்க்கு எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் மெட்டாமர்கேஷன் ரெஜிஸ்ட்ரேட் உங்கள் கம்ப்யூட்டர்கள் பார்க்க பிடிக்கப்படும். ஸோ எனக்கே வந்து இலான் மஸ்க் சாட் ஜிபிடிக்குள்ளே இருந்திருக்காருங்கிற மேட்ரு படிக்கும் போது தான் தெரிஞ்சுது. என்ன இருக்குது, 2014 சாம் ஆல்ட்மேன் வந்து சிலிக்கான் வேலியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக உருவாகி வரார். தெரியுமில்ல, இந்த பையனோட பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு மாதிரின்னு. ஸோ ஏஐ பற்றி பேசியிருக்காரு. அப்போ அதை பற்றி டாப்பிக்கே யாருமே பெருசாக இழுக்கலை. இது வளர்ந்து வரும்னு இவர் கூப்பிட்டுட்டே நல்லா டேலண்டாக இருக்கேன், என்னடா பண்ணுறேன், நான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். சார் எதுக்கு டெவலப் பண்ணுறேன், இல்லை கூகுள் வந்து பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ கூகுள் வந்து டீப் மைண்டுங்கிற ஒரு ஏஐ வச்சுருந்தாங்க, வாங்கினாங்க. அதுதான் இப்போ வந்திருக்க வேண்டியது. அது வந்திருக்காங்க சார், அவங்க கையில் மாட்டுச்சுன்னா உலகம் எதாவது போயிடும், நாம் ஏதாவது ஒன்று பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான் ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்கேன் சார். ஆனால் இவர் இன்ட்ரெஸ்டிங் பரவாயில்லையே எவ்வளோ சொல்கிறேன்னு சொன்னால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டா, எனக்கு வந்து ஒரு $100 மில்லியன் ஒரு இது இருந்துச்சுன்னா வந்து பண்ணலாம். என்ன அசிங்கமா போ, $1 பில்லியன் போ, அது மாதிரிலாம் ஏதோ ஒன்று சொல்லி ஒரு நம்பர்லாம் போட்டு கடைசியில் இலான் மஸ்க்குள்ளே வந்து இவருக்கு ஃபண்டெல்லாம் கொடுத்து ஓப்பன்ஏஐ வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மஸ்க் என்ன சொல்லுதுன்னா, அவன் ஆரம்பத்தில் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குற ஓப்பன் சோர்ஸ் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போது க்ளோஸ்டு ஃபார் ப்ராஃபிட் கம்பெனியாக வந்து மாறிடுச்சு, அது தப்பு அப்படின்னு. ஸோ இது என்னென்னா, இந்த ஆளுக்கு வந்து ஓப்பன்ஏஐ வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது மைக்ரோசாஃப்ட் கூட டீல் போட்டு ஏஐ வந்து வாங்கினது ஒரு கோவம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் இவர் இப்படி உங்களை லாஸ்ட் ஷூட் போட போகிறேன்னு சொன்ன உடனே படக்குன்னு ஓப்பன்ஏஐ சாம் ஆல்ட்மேன் வந்து அப்படியா இந்த நானும் நீ பேசிக்கிட்டு இருந்த ப்ரைவேட் மெயில் எல்லாத்தையும் தூக்கி நெட்டில் விட்டாப்பில். அதில் பார்க்கும்பொழுது தான் இலான் மஸ்க்குமே இதை வந்து லாபமாக கொண்டு போகிற கம்பெனியாக சாட் ஜிபிடியை மாற்றணுங்கிற பிளான் இருந்திருக்குன்னு அவர் எஸ்ன்னு சொல்கிற மெயிலாம் உள்ளே இருக்குது. அதில் வந்து ஒரு இன்ஜினியர் சொல்கிறார், சீஃப் இன்ஜினியர் சொல்கிறார், இது வந்து நம்ம வந்து லாபமான இதுவாக மாற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து மற்றவங்க இந்த சோர்ஸ் கோடை வந்து எல்லாருக்கும் ஓப்பனாக தரணும்னு தேவையில்லை, நான் நமக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா இட் கேன் பி டேஞ்சரஸ் டு மெனி ஹேண்ட்ஸ்னு சொல்லும்போது அப்படிங்கிற வார்த்தையோட மஸ்க் வந்து பதிலாக சொல்கிறார். ஸோ அவருக்கும் தெளிவாக தான் இருக்குது அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒரு சண்டை போகும்போது ஏன் அவருக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு சாம் ஆல்ட்மேன் சொல்கிறார். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாம் ஆல்ட்மேன் மஸ்கை தாண்டி வளருது இந்த ஆளுக்கு ஆவலை அப்படிங்கிற விஷயமாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இது வந்து இவ்வளோ $1 பில்லியன் ஒரு கம்பெனியாக மாறுங்கிற பிளான் மஸ்குக்கு இல்லைன்னு இருக்கார். ஏன்னா ஆரம்பத்தில் சாட் ஜிபிடி ஆரம்பிக்கும் பொழுது பெருசாக டெவலப்மெண்ட் இல்லை. மஸ்குக்கே நான் இவ்வளோ காசு போடுறேன், அதுலேருந்து எனக்கு ஒன்றுமே வரல, வேஸ்ட்டுங்கிற மாதிரிலாம் மெயிலெலாம் இருக்குது. ஒரு டைமில் இது பேசாமல் டெஸ்லா கூட சேர்த்துக்கிறேன், டெஸ்லாக்கு எதாவது ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கும் அவங்ககிட்ட இருந்து வேலை இல்லை. டெஸ்லாவையும் சாட் ஜிபிடியும் வாங்கிட்டு 2த்துக்கும் இவரே ஓனராக ஆகிறதுக்கான பிளான் இருந்த மாதிரிலாம் மெயிலில் இருக்குது. இதுதான் இந்த விஷயத்தெல்லாம் சாம் ஆல்ட்மேன் சொல்கிறதுக்கு வந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மஸ்கை நான் ஹீரோ மாதிரி பார்த்தேன், எனக்கு இவ்வளோ தூரம் வரதுக்கு காரணமே அவர் என் மேலே இப்படி கோவப்படுறது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா அவரோட மஸ்க் ஃபேக்ட்ரியில் போகும்போது அவரோட ராக்கெட்டை காட்டி மார்ஸுக்கு மனுஷங்களை கொண்டு போகலாங்கிறத கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தர் பேசினார். இப்படி தான் இருக்கணும் தன்னோட இன்வென்ஷன் மேலே நம்பிக்கைன்னு அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அவர் ஏன் என் மேலே இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. கட்சி காரணம் மைக்ரோசாஃப்ட் கூட போகிறதுக்கான காரணம் வளர்ந்து வராங்கிற காரணமாக இருக்கலாம். மஸ்க் என்ன சொல்லுறது, எனக்கு அந்த பொறாமலாம் இல்லை, இது உலகத்தை வந்து அழிக்கிற ஒரு தப்பான விஷயமா போகுது, ஃபார் ப்ராஃபிட் கம்பெனியாக போச்சுன்னா ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க, அது வேர்ல்டு பிரெயினாக மாறிடும். ஸோ தட் மே பி டேஞ்சரஸ் டு த ஹியூமனிட்டி அப்படின்னு மார்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிற இந்த பைபிளில் வந்து ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு நகைச்சுவை. என்னன்னா இப்போ அவங்க கேட்குற அந்த அமௌண்ட் வேல்யூவேஷனாக இருக்கட்டும், அவங்க கேட்குற சிப் பவராக இருக்கட்டும், இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறட்டும் 2 பேருக்குமே கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா ஏஐ வந்து இவங்க 2 பேரும் சும்மா இல்லாட்டியுமே கூகுள்லேருந்து பெரிய பெரிய கம்பெனிங்கள்லேருந்து எல்லாருமே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
ஸோ இந்த லாசூட் வந்து பெருசாக வேலை செய்யாது. ஏன்னா இவர் எதுக்கு இதை பண்ணுறாருன்னு தெரில. ஒரு மாதிரி இதை வந்து ப்ரூவ் பண்ணி ஜெயிக்கலாங்கிற மாதிரி எந்த ஒரு வேல்யூபிள் விஷயமும் இந்த கேஸில் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் அட்மையர் பண்ணிக்கிட்டு 2 பேரும் வந்து ஏன் இப்படி சண்டை போட்டுக்கணுங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா ஓப்பன்ஏஐ விட்டு இலான் மஸ்க் வெளியே வந்ததுக்கப்புறமும் ChatGPT பாராட்டி தான் பேசியிருக்காங்க. 2 பேருமே மாறி மாறி பாராட்டிட்டு தான் இருந்திருக்காங்க. இவங்க கடைசி 2 வருஷம் பயங்கரமாக வளர்ந்தது வந்து அவருக்கு காண்டுங்கிறார். இன்னொன்று இவர் வந்து ChatGPTக்கு போட்டியாக கிராக் அப்படிங்கிற ஒரு கொண்டு வந்திருக்காரு. அதுவும் பெருசாக போகல அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. ரீசெண்டாக ட்விட்டரில் வந்து நீ வந்து ஓப்பன்ஏஐ வந்து நீ க்ளோஸ்டி ஏஐன்னு மாற்றிக்கோ, நான் மேலே வந்து நான் லாஸ்ட் போட மாட்டேன்னு ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி கூட ஆஸ்கார் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஓக்கு ஃபங்க்ஷனு, அது எதுக்கு அதெல்லாம் பார்க்குறீங்கன்னு மஸ்க் வந்து ட்வீட் போட்டிருக்கான். உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரன் உட்காந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து எல்லாத்தையும் பார்த்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது என்ன சைக்காலஜினே புரியல. ஸோ இதுதான் ஏஐயில் வந்து இந்த வாரம் இலான் மஸ்க் வெர்சஸ் சாம் ஆல்ட்மன் தான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டுருக்கு. ஸோ சாம் ஆல்ட்மன் அவனும் ஹாப்பியாக இருக்கானா, அவனும் ஹாப்பியாக இல்லை. ஏன்னா இப்போ தான் அவனை வந்து போர்ட் ஆஃப் டைரக்டரை ரிமூவ் பண்ணாங்க, அது திருப்பி சேர்த்தாங்க, அதே யார் பண்ணதுங்கிற இப்போ கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு, திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டாங்க, கோஃபவுண்டர் கிளம்பிட்டாருன்னு அங்கேயும் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. இப்போ மிஸ்ட்ரல்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஏஐ ஒன்று வந்திருக்கு உள்ளார. அதுக்கப்புறம் நம்ம இது பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐன்னு சொல்லிட்டுன்னு கூகுளுக்கு தலைவலியாக ChatGPTயை போட்டி. அது மாதிரி இப்போ இவங்க மட்டும்தான் ஒரு மோனோபோலியாக இருக்க போகிறாங்கிறது இல்லை. ஏஐயோட வளர்ச்சி வந்து எல்லா பக்கமும் இருக்குது. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டாலே வந்து அது டேஞ்சர் தான். அதில் வந்து யாருக்கு இவங்க கைக்கு போனதான் தப்பாக இருக்கும் கூகுளை குறை சொல்கிறதுக்கு இவங்க யாரையுமே இன்னொருத்தவங்க நல்ல கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து டெக் இண்டஸ்ட்ரியில் ஏஐ போகிற ஸ்பீடில் கிடையாது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து பேசணும்னு தோணுச்சு. ஸோ 2015 ஓப்பன்ஏஐ லான்ச் பண்ணும்போது அவங்க சொன்ன மோட்டோ, எ நான் ப்ராஃபிட் கம்பெனி டு சேவ் த வேர்ல்டு ஃப்ரம் எ டிஸ்டோப்பியன் ஃப்யூச்சர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க மெட்டா மங்கீஸ். நன்றி.